திரு அவையின் தொடக்க காலத்திலிருந்தே திருப்பலி பீடத்திற்கு காணிக்கைகளை கொண்டு வரும் பழக்கம் இறைமக்களிடையே இருந்திருக்கிறது. கிபி 2ஆம் நூற்றாண்டு முதல் 8ஆம் நூற்றாண்டு வரை இக்காணிக்கை பவனி சிறப்பாக நடைபெற்றது. அதன் பிறகு தன்னுடைய முக்கியத்துவத்தை சிறிது சிறிதாக இழந்து கடைசியில் முற்றிலும் கைவிடப்பட்டது. இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் இதனை திருப்பலியில் மீண்டும் அறிமுகம் செய்தது. காணிக்கைகளில் எப்பொழுதும் முதலிடம் பெறுவது திருப்பலிக்கு தேவையான அப்பமும் ரசமும். அதையடுத்து பீடப்பலிக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், மெழுகுத்திரி, மலர்கள் மற்றும் ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கும் வண்ணம் பழங்கள், காய்கறிகள், உணவுப் பொருட்கள் முதலியனவும் காணிக்கையாக தரப்பட்டது. காணிக்கை பவனில் அப்ப ரசம் தவிர மற்ற பொருட்கள் அனைத்தும் முதலில் கொடுக்கப்பட வேண்டும். அவை பீடத்திற்கு கீழோ அல்லது சற்று ஓரமாக வைக்கப்பட வேண்டும். ஆனால் அப்பத்தையும் ரசத்தையும் மட்டும் காணிக்கை பவனின் இறுதியில் கொண்டு வர வேண்டும். ஏனெனில் பலிக்கு மிக முக்கியமான அவற்றை பெற்றுக்கொண்ட குருவே அவற்றை பலிபீடத்திற்கு கொண்டு செல்வார். அதேபோல அடையாள காணிக்கைகள் என்ற பெயரில் சில காணிக்கைகளையும் நம்பிக்கையாளர் மன்றாட்டையும் இணைப்பது ஒரு பொருத்தமற்ற செயல். இது திரு அவையால் பரிந்துரைக்கப்படாதது, யாருக்கும் பயன் தராதது, தனிநபர்களின் கண்டுபிடிப்பு. ஏனெனில் இறைவார்த்தை வழிபாட்டை நிறைவு செய்வது நம்பிக்கையாளர் மன்றாட்டு, நற்கருணை வழிபாட்டை துவங்கி வைப்பதுதான் காணிக்கை பவனி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இரண்டையும் இணைப்பது முறையல்ல.